அக்கா தம்பி சொல்லுங்க. என்னக்கா பணம் எல்லாம் நிறைய எடுத்துட்டு வர மாதிரி இருக்குது? ஆமா, என் பணம் தேவை எடுத்துட்டு வரேன். அப்படியா? ஓ, இது பணம் எல்லாம் கொடுக்குமா அந்த மிஷின்? கொடுக்கும், பணம் கொடுக்கும், கேட்டனா கொடுக்கும். ஓ, கேட்டா கொடுக்கும். அப்ப இன்னொரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. 10,000 எல்லாம் இல்ல தம்பி, இருந்தாலும் எடுக்க முடியும். அதுல இல்லங்கிறீங்களா, உங்ககிட்ட இல்லங்கிறீங்களா? ஏன் அக்கௌண்ட்ல பணம் இருந்தாதான் எடுக்க முடியும். ஓஹோ, என்ன எப்போ கேட்டாலும் பணம் கொடுக்கும் நீங்க? அப்புறம் நீ கேட்டாலும் கொடுக்கும், ஆனா ஏன் கணக்குல பணம் இருந்தாதான் ஏன் கார்டை போட்டு எடுக்க முடியும். பாத்தீங்களாங்க, அது ஏடிஎம் மிஷினா இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா அது பணம் தராது. சில நேரத்துல கரண்ட் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்னு அது பணம் தராது. ஆனா பைபிள்ல ஒரு வசனம் அழகா இருக்குது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவங்க ஏசப்பா உங்களுக்கு சமீபமா இருக்கிறாரு. நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் உங்களுக்கான காரியத்துல உங்களுக்கு அவர் உதவி செய்வார். 24 மணி நேரம் 24x7 அவர் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். ஆனா நீங்க அவரை பற்றி கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கட்டா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எப்போதும் எங்களுக்கு உதவி செய்கிற தகப்பன், நாங்க நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிற தகப்பன், இந்த வேளையில இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்முடைய அன்பு மக்களுக்கு எந்த விஷயத்துல கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை என்று நினைக்கிறார்களோ அந்த விஷயத்துல கடவுள் அனுக்கிரகம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தின் கரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு துணையா இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் இடத்துல இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.